12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் ஒரு நாளில் அட்லீஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற நான் ஒரு சாப்டருக்கு 5 யூனிட், ஒரு சாப்டரில் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை அப்படியே ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனால் கூட 4 5 மார்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். யூனிட் 1ல் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 4 7 12 13 22. அதேமாரி யூனிட் 2ல் 1 2 4 6 7. யூனிட் 3ல் எல்லாம் பெரிய யூனிட்டு. இதிலே இவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். 2 3 7 8 17. யூனிட் 4ல் 9 13 15 18 19. யூனிட் 5ல் 1 4 8 9. இதில் ஒரு கொஸ்டின் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சாப்டரில் 5th யூனிட்டு நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே படிச்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன யூனிட்டு. இதுவும் யூனிட் 2வும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. ஜூன்லேருந்தே இந்த யூனிட் 1 2 எல்லாம் அதில் கொஞ்சமாவது படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இதையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 5 மார்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். யூனிட் 6ல் 1 7 8 9 10. யூனிட் 7ல் 4 5 12 13 15. யூனிட் 8ல் 8 11 12 13 16. யூனிட் 9ல் 1 3 4 14 15. இதில் புக்கு இன்சைடில் ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் 10ல் 3 4 10 13 16. டிரான்சிஸ்டர் அஸ் அன் ஆசிலேட்டர் இதையும் பார்த்துங்க. எல்லாமே அந்த லாங் ஆன்சர் கொஸ்டின் இருக்கிற நம்பர்ஸ். இதெல்லாமே நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கிற நம்பர்ஸ். இல்லை இதை படிச்சிங்கன்னா நான் 5 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை அட்லீஸ்ட் 4 கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். 20 மார்க்கு வந்துடும் மினிமம். ப்ளஸ் ஒரு 1 மார்க்கில் 10 to 12 வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற அந்த 10 யூனிட்டில் 11வது யூனிட்டில் இருக்கிற 1 மார்க் கூட பார்த்துங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலிருந்து ஒரு மினிமம் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா கூட 30 மார்க் வந்துடும் 70க்கு. ப்ளஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் மட்டும் அதை பார்த்தீங்கன்னா கூட 50 வந்துடலாம் அவுட் ஆஃப் 70க்கு.